வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோடைய சப்தகிரி போட்டி பார்க்க போகிறோம். இதை போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு ப்ரைஸ் உண்டுங்க. அதே நேரத்தில் போட்டிக்கான நிபந்தனைகள் நிறைய உண்டு. சந்தாதா இருந்தால் மட்டுமே இந்த போட்டிக்குள்ளே நீங்கள் பதில் அனுப்ப முடியும். சரிங்களா? இந்த போட்டியில் வச்சவங்க வந்து திருவேங்கடவர்கள் அருளை பெறுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் கேள்வியை பார்க்கலாம். 1. திருமாலை பறவை ஏறும் பரம்பொருடா என குறிப்பிட்டவர் யார்? இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியாழ்வார். பதில் என்ன? பெரியாழ்வார். சரிங்க. 2வது கேள்வி, ஆந்திர மாநிலம் அன்னவரத்தில் அருள் புரியும் திருமால். ஆந்திர மாநிலத்தில் அன்னவரத்தில் அருள் புரியும் திருமாலை என்னன்னு சொல்லுவீங்க? ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி. சத்ய நாராயண சுவாமி. சரிங்க. 3வது கேள்வி, திருமாலை புல்லூர் கொடியானே என குறிப்பிடும் நம்மாழ்வாரின் பிரபந்தம். அந்த பிரபந்தத்தோடைய நேம் என்னன்னு கேட்காங்க. என்னன்னு சொல்லுவா? திருவாய்மொழின்னு சொல்லுவா. பதில் என்ன? திருவாய்மொழி. 4வது கேள்வி, செடியாய் வல்வினியைகள் திருக்கும் திருமாலை என்று பாசுரமிட்டவர் யார் சொல்வா? குலசேகர ஆழ்வார் தான் சொல்வார். பதில் என்ன? குலசேகர ஆழ்வார். 5வது கேள்வி, பிருகு முனிவரின் சாப செயலால் திருமாலிடம் கோபம் கொண்டவர். இவரோட செயலால் திருமால்கிட்ட கோபம் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டால் சாட்சாத் திருமகள் தான். திருமகள், அதாவது மகாலட்சுமி. 6வது கேள்வி, மாசகேகயன் மாது என்று அழைக்கப்பட்டவர் யார்? மாசகேகயன் மாது என்று அழைக்கப்பட்டவர் நான் சொல்லுவா கைகேயி. 7. அலமேல் தாயார் தந்தை என்று அழைக்கப்பட்ட ஆசாரியர். அலமேல் மங்கையை வந்து அவங்கள தந்தைன்னு கூப்பிட்ருக்காங்கன்னு அவங்க யார்? பகவத் ராமானுஜர். யார்? சாட்சாத் பகவத் ராமானுஜர். நம்மாழ்வாரை 8. நம்மாழ்வாரை வேதம் செய்த மகன் என்று கொண்டாடியவர். 8. யார் சொல்வார்? மதுர கவி ஆழ்வார். பதில் மதுர கவி ஆழ்வார். 9வது கேள்வி, எல்லாம் கண்ணன் எம்பெருமானே என்று கூறும் ஆழ்வார். எல்லாம் எம்பெருமானே என்று கூறும் ஆழ்வார் யாரு? நம்ம ஆழ்வார். 10வது கேள்வி, காக்கை வடிவில் வந்து சீதையை துன்புறுத்தியவன். காக்கை வடிவில் வந்து சீதையை துன்புறுத்தியவன் ஜெயந்தன். ஜ போடலாம், ஜே போடலாம். ஜெயந்தன். 11வது கேள்வி, கட்டெதிரே வைகுண்டம் என்ற திருமாலை போற்றியவர். கட்டெதிரே வைகுண்டம் யார் சொன்ன? தாளில் பார்க்க சொல்லுங்கள். மீதி ஆன்சர் தாளில்
பாக்க அன்னமாச்சாரி. பிரபன்ன ஜனகூடஸ்த என போற்றப்படுபவர். பிரபன்ன ஜனகூடஸ்தன்னு யார் சொல்லுவார்? அதே நம்மாழ்வா தான் சொல்லுவார். சீதா தேவியின் முத்துமாலையை பரிசாக பெற்றுக்கொண்டவர் யார்? நம்ம அனுமான். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறிய நாயனர் யாரு? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் என்னன்னு சொல்லுவார்? அப்பர் அப்படின்னு சொல்லுவார். கடைசி கேள்வி, பிற்கால சோழ பேரரசின் தலைநகராக விளங்கிய நகரம். சோழ பேரரசு. ஸோ பதில் தஞ்சாவூர். ஸோ இதுதான் ஆன்சர்ஸ். ஹோல்டிங் பண்ணி ஸ்க்ரீனை ஹோல்டிங் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. திருப்பதியில் உள்ள சப்தகிரிக்குள்ள காம்படிஷனுக்குள்ள ஆன்சர்ஸ் இதுதான். அந்த இதுக்குள்ள அட்ரஸுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் இஷ்யூஸ் இல்லைன்னா ஏதாவது சேர்ந்ததுன்னா தப்பு பிழை இருந்ததுன்னா சொல்லுங்கள், சரி செய்து கொள்கிறோம். நன்றி.